கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவாராதனை செய்கிறேன். ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா, இந்த மாலை பொழுதினிலே உம்முடைய சமூகத்திலே பேராவலோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்க வாய்ப்பு கிடைத்தும் அதை பயன்படுத்தாத வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளின் இறை செய்தி, இந்த நாளின் நற்செய்தி, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். எனவேதான் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். அல்லேலூயா. மரியாள் ஆண்டவர் உரைப்பதை அவர் மடியில் பக்கத்திலேயே, பக்கத்திலேயே கால்வோரமாக பாதப்படியில் உட்காந்துட்டு செபிக்கிறாங்க. அல்லேலூயா. யார் அந்த மரியாள்? இந்த மரியாள் தான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். யோவான் 11:2 வாசிக்கிறோம். யார் இந்த மரியா? ஆமாம் பாந்தர்கள். யார் இந்த மரியா? இந்த மரியா தான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். ஆமென். ஆமென். அதுக்கு சாட்சி யோவான் 12:2. ஆமென். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலுமிச்சை என்னும் கலப்பற்ற மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. ஆமென். ஆமென். யார் அந்த மரியா? யார் அந்த மரியா? யார் அந்த மரியா? லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்த மரியாள். இப்போ இயேசுவின் மீது எவ்வளவு பற்று மிகுந்த மரியாளாக இருந்திருப்பாள். இல்லையா? இப்போ இயேசு மீது அன்பு எப்படி? இப்படிதான் அன்பு, உண்மையான அன்பு. இயேசு அழகா சொல்றாரு. இயேசு அங்கே வருகிறார். பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர், அவர் நோயிட்டு இருந்தார். அவர் மரியாவுடைய மார்த்தாவுடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்புகிறார்கள். ஆண்டவரே, உன் நண்பன் நோயிட்டிருக்கிறான் என்று தெரிவிக்கிறார்கள். இயேசு சொல்றாரு, இதை கேட்டு என் நோய் சாவில் போய் முடியாது. என் நோய் சாவில் போய் முடியாது. கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான். இதனால் மானிட மகனும் ஆட்சி பெறுவார் என்றார். ஆமன் வார்த்தைகளே, நமக்கு துன்பம் விளைவது நம்முடைய நன்மைக்கே.
துன்பங்கள் நமக்கு 4 வழியாக வருகிறது. ஒன்று நாம் செய்த பாவத்தின் வழியாக, இன்னொன்று சாத்தான் வழியாக, மூன்றாவது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் வழியாக, சொந்தம் பந்தங்கள் வழியாக, நான்காவது காரியம் கடவுளுடைய மாட்சிமை மகிமைப்படுத்துவதற்காக, வல்லமை வெளிப்படுவதற்காக துன்பங்கள் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்கே, அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு துன்பம் வரல, நமக்கு வேதனை வரல, ஒரு நோய் வரலன்னு சொன்னால் ஆண்டவரை தேடி இருப்போமா? தேட மாட்டோம். தேடி இருக்கவே மாட்டோம். நம்ம தனி லெவல், வேறு லெவல், எல்லாருக்குமே தெரியும், சாட்சி சொல்லியிருக்கிறோம். ஏன் என்னையவே எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் பர்சன். சுகபோக வாழ்க்கை, சுற்றி திரிந்தேன், எல்லாம் இருந்தது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இருந்த போதிலும் இராணுவத்தில் பணி செய்தேன், வந்துட்டேன். என்னுடைய சுய இன்பத்தில், உலக வாழ்க்கையில், உலகத்தில் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் நான் போகணும், இன்னும் நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி கிடந்தேன். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் தொட்டு அவருடைய பணிக்காக என்னையும் அழைத்தார். அல்லேலூயா. எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே. இல்லை என்றால் நான் இன்னைக்கு இந்த நிலையில், இன்னைக்கு உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏனால் அவர் வகுத்த திட்டம் அது அவருக்கு தெரியும். இந்த கட்டப்பட்ட கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை. ஆமென். ஊர் சுற்றி திரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை. அதை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாங்க. ஆமென். அடுத்த வாரம் குருத்தோலை ஞாயிறு அப்போ நம்ம அந்த கருதப்பட்ட கழுதையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கே ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறார். நேற்றே வெளிப்பாடு கொடுத்துட்டாரு லாசரை குறித்து. அப்போ இயேசுடைய ஜெபம் எப்படி இருந்தது, மரியாளுடைய ஜெபம் எப்படி, மார்த்தாருடைய ஜெபம் எப்படி? ஆமென். இந்த அதிகாரத்திலே முக்கியமாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. ஆமான் பார்த்தவர்களே, லாசர் இறந்து விட்டார். ஒருவர் இறந்த பின் 7 நாட்களுக்கு துக்கம் கடைபிடிக்க வேண்டும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்நாட்களில் இறந்தவர்கள் உறவினர்கள் எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க, காலணி அணிய மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, குளிக்கவும் மாட்டாங்க. அதன் பின் இன்னும் 30 நாட்கள் துக்க நாட்களாகவே கருதப்பட்டன. அப்போ அந்த நாட்களில் மகிழ்ச்சியானவற்றை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அப்போது அந்த முதல் 7 நாட்களில் அக்கம் பக்கத்தார் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள். அப்போ இயேசு பெத்தானியா வந்த பொழுது இறந்தவர் வீட்டில் என்ன இருந்தது? கூட்டம் நிறைந்திருந்தது. வசனம் 19 வாசிக்கலாமா? ஆமென். சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். ஆமென். ஏன் நம்மளாம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வீட்டிலே அந்த இறந்தோருக்காக துக்கம் கொண்டாடுகிறோம்? குறிப்பாக இந்த நாளிலே 30வது நாள் கொண்டாடப்பட்டது சகோதரி கீதா வீட்டில். எதற்காக? முதல் 7 நாட்களில் அக்கம் பக்கத்தார் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள். அப்போ இயேசு பெத்தானியா வந்தபோது இறந்தவருடைய வீட்டில் கூட்டம் நிறைந்திருந்தது. இறந்தவர் வீட்டில் கூட்டம் நிறைந்திருந்தது. கூட்டம் நிறைய யூதர்கள். அதில் தான் ஒரு சிலர் இயேசுடைய அற்புதத்தை கண்டு பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். ஒரு சிலர், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை அற்புதங்களை நற்செய்தி பண்ணி அவங்க தொடங்கிட்டாங்க. இல்லையா? ஆமென். ஆமென்.
மரியாளுடன் வந்திருந்த யூதர்களில் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினார். பலர் நம்புகிறார்கள், நம்பிவிட்டு அதோடு போயிடுறாங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தார், அது செய்தார், இது செய்கிறார் என்று சொல்லி நம்புகிறோம். ஆனால் நற்செய்தி பணி செய்வது இல்லை. நம்புகிறோம், ஆசீர்வாதங்களை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதை சாட்சி சொல்ல நமக்கு மனமில்லை. இப்போ என்னை பற்றி நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னால் நான் வெட்கப்படக்கூடாது. எனக்கு நடந்தது என் நன்மைக்காகவே நான் இன்று அவருடைய ஊழியக்காரனாக அவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியாளனாக ஆண்டவர் என்னை இன்னைக்கு அமர்த்த வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலர் தான் நீங்களும் நானும். குரூப்பில் 500க்கும் மேற்பட்டவர் இருக்கிறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அந்த சிலர் தான் நீங்களும் நானும். அது நீங்கள்லாம் ஸ்பெஷல். உங்களுக்கு இறையாட்சி குறித்து கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிறது. அப்போ எனக்கு துன்பம் விளைந்தனால தான் நான் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கிறேன். விசுவசிக்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு துன்பம் வரல, எனக்கு எந்த கஷ்டமும் வரல, நான் வாழ்க்கையில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கவங்கள யாரும் ப்ரேயருக்கு வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. ஒரு துன்பம், கஷ்டம், ஒரு ப்ராப்ளம்னு சொல்லும்போது ஆண்டவர் சமூகத்தில் வரும். ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு தேவை எனக்கு இருக்கிறது, குறைவுபடுகிறது. அந்த குறைவை நிறைவு செய்ய தான் ஆண்டவரை தேடுறமே தவிர ஆண்டவரை ஸ்துதிப்பதற்கோ அவரை போற்றுவதற்கோ ஆராதிப்பதற்கோ 99.9% யாரும் வர்றது கிடையாது. எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா? ஏன் பேதுருவும் மற்ற சீடர்களும் இயேசுவை பார்த்து சொல்லுவார்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால தான் மார்த்தாள் மரியாளுடைய ஜெபம், இயேசுவுடைய ஜெபம். இப்போ மார்த்தாளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி இருக்கிறது? மார்த்தா ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறா? 21ஆம் வசனம். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்தார்கள். பலர் அங்கே வந்திருந்தார்கள். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் யார் முதல்ல ஓடுறா? மார்த்தா அவரை எதிர்கொண்டு ஓடுறா. நல்லா கவனிங்க. புத்தியை அலைப்பாய் விடாதீங்க, சிதற விடாதீங்க, கவனமாக இருங்க. புஸ்தகத்தில் உங்கள் விரல் அந்த வார்த்தையிலேயே இருக்கட்டும். உங்கள் சிந்தனையை சிதற விடாதீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். யாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய சிசிடிவி கேமரா உங்களை பார்த்துட்ருக்குது. நீங்கள் தான் உங்கள் ஆத்மாவுக்கு பதில் சொல்லணும், கணக்கு கேட்பார். ஆண்டவர் உங்களிடம் கணக்கு கேட்பார். நேற்று முந்தைய தினம் அருமையான மெசேஜ் கொடுத்தார், கணக்கு கேட்பார். நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்போ மார்த்தா இயேசுவிட எப்படி சொல்ற? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அப்போ அந்த அம்மாவுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. 22ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். எனக்கு தெரியும் அவர் எல்லாம் செய்வார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கு. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார், எனக்கு தெரியும். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் கேட்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். பழி இயேசு மேலே.
ஏன்னா அந்த வழியில் போகும்போது வரும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் அவர் தங்குவார். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். இப்போ இயேசு மேலேயே பழிய போடுறாங்க. மார்த்தா ஜெபிக்கல. மார்த்தாவுடைய ஜெபம் எப்படி? அதிகார ஜெபம். ஆனால் இயேசுடைய பதில் எப்படி இருக்குது என்றால், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொல்கிறார். நீங்கள் எப்படி தான் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணாலும் இயேசுடைய ரிப்ளை வெரி பாசிட்டிவாக தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான் இயேசு சொல்கிறார் பாருங்க, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். மறுபடியும் மார்த்தாவுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? மார்த்தா எப்படி பேசுகிறாங்க பாருங்க. இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்றார். எனக்கு தெரியும், உமக்கு தெரியும். நீர் கடவுளை கேட்பதெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரர் இறந்திருக்க மாட்டான் என்று ஒரு ஆர்குமெண்ட் பிரேயர், கட்டளை போட்ட ஜெபம். அப்போ கூட இயேசு அழகாக சொல்கிறார் பக்குவமா, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வர் இறப்பினும் வாழ்வர் என்று அமைதியான பதில். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போதான் இயேசு கேட்கிறார் ஒரு கேள்வி. 26ஆம் வசனத்திலே, உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா? நம்புகிறாயா? இதை நீ நம்புகிறாயா? உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கொள்ளும் எவருமே என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா? உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை ஸ்துதிச்சுக்கோ. ஆமென். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் நமக்கு எல்லாருக்கும் சொன்னார், கண் நல்லா இருக்கும்போதே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சுக்கோ. கை கால் நல்லா இருக்கும்போதே கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிச்சுக்கோ. இல்லாட்டி அவர் உன்னை ஸ்துதிக்க வைப்பார். ஆமென். இல்லாட்டி அவர் உன்னை ஸ்துதிக்க வைப்பார். அதனால தான் இன்றைய வாசகம் முதல் ரீடிங்கில் என்ன சொல்லப்படுது? எசேக்கியேல் 37 வாசிக்கலாம். எசேக்கியேல் 37. ஆமென். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் 37:12 வசனம் சொல்லுகிறது, இறைவா குறித்து அவர்களிடம் சொல், தலைவராக ஆண்டவர் கூறுவது, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறையிலிருந்து மேலே கொண்டு வருவேன். ஆமென். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அதனால தான் 14 வசனத்தை சொல்றாரு பாருங்க, என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன், என்னை அப்போது அறிந்து கொள்வீர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அன்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் நண்பரான லாசர் உயிர்த்தெழுதலிலே நடைபெறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தூய ஆவியை புகுத்தினார் லாசர் உயிர் பெற்று வருவதற்காக. இதை நீ நம்புகிறாயா? என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா? இப்போ மார்த்தாளுக்கு இப்போ ஸ்ட்ரக் ஆகுது. 27ஆம் வசனத்தில் மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆமென். ஆமென். இப்போது மார்த்தாவுடைய எவ்வளோ ஆர்குமெண்ட் பிரேயர் இருந்தால் கூட
இயேசுவுடைய அந்த அமைதியான பதில், இயேசுவிடம் அமைதியான பதில், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். சிம்பிளாக, ரொம்ப கூலாக பதில் சொல்கிறார். உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். மார்த்தா சொல்கிறா, எனக்கு தெரியும். உயிர்த்தெழுதலின் போது அவன் உயிர்த்தெழுவான், எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறார் ஆண்டவர், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினில் வாழ்வார் என்று சொல்லி. உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா? உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து சுதி, ஜெபி ஜெபி ஜெபி. ஆமென், ஆமென். உன் இறுதி காலத்தில் நம்முடைய பட்டம் பதவி எல்லாம் எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம். பெரிய போஸ்டில் இருந்திருக்கலாம். நானும் பெரிய போஸ்டில் தான் வந்தேன். எல்லா போஸ்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இறுதி நாட்களில் நம்முடைய ஆத்மாவை இழந்து போவோமேனால் நமக்கு என்ன லாபம்? அதனால தான் ஆண்டவர் சில துன்பங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அனுமதித்து நம்மளை புடமிட்டு நம்மை அப்படியே சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து நம்மை அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நிலை வாழ்விலே நாம் தங்குவதற்கு, நிலை வான் வீட்டிலே, விண்ணக வீட்டிலே நமக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி ஒரு இடத்தை வைப்பதற்காக நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துகிறார் ஒரு கருவியாக. ஆமென், ஆமென். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோன்னு சொல்லி. நீ நம்புகிறாயா? என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா? இதை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை கொடுத்து அவருடைய பாதத்தில் மரியாளை போல நல்ல பங்கு. ஆமென். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இயேசு அவளை குறித்து ரொம்ப அழகாக 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க. அந்த வாசனை நிறைந்த தைலம் ரொம்ப காஸ்ட்லி. மரியா, மார்த்தா, லாசர் ஆகியோர் இயேசுவின் உற்ற நண்பர்கள். எருசலேமுக்கு வரும் நேரங்களில் இயேசு இவர்கள் வீட்டுகளில் தங்குவது வழக்கம். உழைத்து களைத்து உடல் சோர்ந்து வரும் நேரங்களில் உறவுக்கரம் நீட்டி வரவேற்று ஓய்வு தரும் ஒரு வீடு, ஒரு இல்லம் மனிதரின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. லாசரின் வீடு இயேசுவை இருகரம் நீட்டி வரவேற்கும் இல்லமாய் இருந்தது. ஆமென். அதுவும் தமக்கென்று ஒரு வீடில்லாத, தலை சாய்க்க இடமில்லாத இயேசுவுக்கு இவ்வீட்டினர் வரவேற்பும் உபசரிப்பும் அன்பும் ஆழமான நட்புறமும் பாசமும் புரிதலும் ஆறுதலை கொடுத்தது இயேசுவுக்கு. ஊக்கமூட்டி அவரது பணியில் ஒரு உறுதியை கொடுத்தார்கள். அவருக்கு ஊக்கமூட்டினார்கள். பகல் நேரங்களில் எருசலேம் நகரில் இயேசு பணியாற்றிவிட்டு இரவு பொழுது இயேசு வீட்டில் சில காலங்களில் தங்கி இருந்திருக்கலாம். ஆமன் பாந்தவர்களே, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் இயேசுவோடு. அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. ஏனென்று சொன்னால், அவள் கொடுத்த லாமிச்சை அந்த தைலம் ரொம்ப காஸ்ட்லி. அது இந்தியாவிலிருந்து கொண்டு போகப்பட்ட தைலம் என்று வேத போதகர்கள் சொல்லுகிறார்கள்.
ஆனால் அங்கே இருந்த யூதாஸ் என்ன செய்கிறான்? ஐயோ, இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லி, இந்த தைலத்தை 300 தெனாரத்துக்கு விற்ற பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாது என்று சொல்லுவான். ஆனால் இயேசு என்ன சொல்லுவார்? அவன் சொன்னது ஏழைகள் வாழ் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாக இருந்ததால் இப்படி கேட்டான். ஏனென்றால் பணப்பை அவனிடம் இருந்தது, அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எதையும் எடுத்துக்கொள்வதும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 12:6 வாசிக்கிறோம். இயேசு சொல்வார் 7ஆம் வசனத்திலே, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். அப்போ இயேசுவுக்கு எவ்வளவு ஆதரவு அளித்த அந்த லாசருடைய குடும்பம். சற்று சிந்தித்து பார்க்கணும் வாழ்ந்தவர்களே. இயேசு இந்த இடத்துல எப்படி உள்ளம் குமுறுகிறார், உள்ளம் குமுறுகிறார். எப்படி? இப்போ மார்த்தா அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து மரியாட்ட சொல்கிறாங்க, இயேசு வந்துட்டார். நான் பேசி பார்த்தா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா என்னுடைய ஜபம் அப்படி கரடு முரடாக இருக்குது, அதிகாரமாக இருக்குது, விரட்டுற மாதிரி இருக்குது என்று உள்ளத்தில் அவர் சிந்தித்திருக்க வேண்டும். கடைசியில் அவருடைய உள்ள கதவு திறந்துருச்சு. 27ஆம் வசனத்தில் இயேசுவிட்ட சொல்கிறா பாருங்க, ஆமாண்டவரே, நீர் மெசியா, நீர் இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நான் நம்புகிறேன் என்று அவளுடைய மனக்கண்களை திறந்தார். மார்த்தா அவருடைய மனக்கண்களை, அறிவு கண்களை இயேசு திறந்தார். இன்று நம்முடைய அறிவு கண்களும் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய எவ்வளோதான் அதிகாரமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாலும், எவ்வளோ அதிகாரமாக கட்டளையிட்டு விண்ணப்பம் செலுத்தினாலும், ஆண்டவரிடத்தில் தாழ்ச்சியுள்ள ஜெபம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மார்த்தா வந்து சொல்றாரு, போதகர் வந்து விட்டார், உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். இயேசு அது வரைக்கும் ஊருக்குள் வரல. ஏன் வரல? உண்மையா அவரை விரும்பி, அவரை தேடி, அவருடைய வருகைக்காக காத்திருப்பவள் அங்கே மார்த்தாளும் அல்ல, மரியாள் மாத்திரம் உள்ளத்திலே அவள் சிந்தித்து கொண்டிருந்தார். ஒரு சில யூதர்கள், மரியாவிடம் சேர்ந்திருந்த யூதர்களும். மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார் இயேசு. இப்போ மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் பின்னாடி போறாங்க. இப்போ இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அந்த 32ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். ஆமென். இந்த வாசிப்பில் ஒரு பக்குவம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எப்படி பக்குவமாக வாசிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ மார்த்தாவை அப்படி தான் கேட்குறேன். மார்த்தா எப்படி சொல்கிறா? இதே மாதிரி தான் சொல்கிறா. எப்படி? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்த என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இங்கே மரியா வந்து எப்படி சொல்கிறார் பாருங்க. இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து. இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான் என்று கண்ணீரோடு ஜெபித்திருப்பாள். 33ஆம் வசனத்தில் மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது. ஆமென்.
மரியா அழுவதையும். மரியா அழுது ஜெபித்திருப்பாள் என்று நான் சொன்னேன். அங்கே வசனம் அழகாக போடப்பட்டிருக்கிறது. மரியா அழுவதையும். அழுது ஜெபித்திருப்பாள், கண்ணீரோடு ஜெபித்திருப்பாள். ஆண்டவரே, அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து முகம் கூப்புற, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தார், என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று அழுது ஜெபித்திருக்கிறார். மரியா அழுவதையும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள், வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோடு ஜெபம், அழுகையோடு கூடி ஜெபம், விண்ணப்பம் ஆண்டவர் சமத்தில். ஆண்டவரே, எத்தனையோ நோயாளிகள் இன்னைக்கு நம்முடைய குழுவிலே இருக்கிறோம். அநேக நோயாளிகள், குறிப்பாக நிறைய நோயாளிகள். ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஜெபம் இப்படித்தான் இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நோய் வந்தது, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் நான் உம்முடைய விதிமுறைகளை கற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க, உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இந்த இறுதி காலத்திலே ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே சுவாமி. இல்லையென்றால் நம்ம நல்ல ஹெல்த்தியாக இருந்தோம்னா, நல்ல சந்தோஷமாக ஹாய்வாக இருந்தோம்னா, நம்முடைய லெவலே வேறு. எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே, கடவுளுடைய மாட்சி வெளிப்படுவதற்காகவே நமக்கு துன்பம் வருகிறது. அதான் இங்கே வசனம் தெளிவாக சொல்கிறது. யோவான் 11:4 சொல்லுகிறது, இயேசு அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விலகவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்று சொல்லி. கடவுளுடைய வல்லமை, அவர் மாட்சி பெறுவதற்காகவே ஆண்டவர் இந்த இடத்துல. அன்பார்ந்தவர்களே, இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். தாழ்ச்சி உள்ள ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும், மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அழுதார். நாம் அழுகையோடு ஜெபிக்கும் பொழுது, அழுது மன்றாடி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக அவரும் அழுவார். அல்லேலூயா. அவரும் அழுவார், உங்களுக்காக அழுவார். ஆணவ ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்காது, அதிகார ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்காது. மார்த்தாளை போல நீர் இங்கே இருந்திருந்தார் ஆண்டவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் அவருடைய பதில் எப்படி இருந்தது? ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருந்தது. இங்கே மரியாளுடைய ஜெபம் கேட்ட உடனே இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார். வந்து பார், அவனை எங்கே வைத்தீர்கள், வந்து பார். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். நம்முடைய ஜெபம் தாழ்ச்சியுள்ள ஜெபமாக இருக்கும் பொழுது ஆண்டவரும் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையாம்,
இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன், பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. இயேசுவே என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் உள்ளம் குமுறியவராய் மரியா அழுவதைக் கண்ட இயேசு உள்ளம் குமுறியவராய் கலங்கி கண்ணீர் விட்டெழுதார். ஆமென். கண்ணீர் விட்டெழுதார். அந்த சீன் அப்படியே நீங்கள் பார்க்கணும். மரியா மார்த்தா எப்படி போய் ஜெபிக்கிறா? அதனால தான் நம்முடைய ஜெபங்களிலே அந்த தாழ்ச்சியான ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்ச்சியுள்ள ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தொடர்ந்து நேரம் குறைவாக இருப்பதினால் மீண்டும் இதை தொடர்ந்து மார்த்தா மரியாள் இயேசுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.